துறையூர் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் எல்லாம் கடல் போல் காட்சியளிக்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். ஸ்டாலின் அவர்களே, துறையூரிலே எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் துறையூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கு. திரு ஸ்டாலின் பல கூட்டத்திலையும் அறிக்கையிலையும் தொலைக்காட்சியிலையும் பேசுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த துறையூரை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இங்கே மக்கள் வெள்ளம் எப்படி இருக்குது என்பது நேரலையில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக நீங்க கூட்டணி பலம், எங்க கட்சிக்கு மக்கள் பலம் இருக்குது. ஆகவே தேர்தலிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள். அந்த பொதுமக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று பெரும்பான்மையோட தனி பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை செய்ததாக ஒரு பொய்யான செய்தியை தொடர்ந்து கூறி வருகிறார். ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கிறார். தினந்தோறும் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார். போட்டோ ஷூட் பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போயிடும். அப்படித்தானே மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? இதே அதிமுக ஆட்சி இந்த துறையூர் பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. இன்னைக்கு விவசாய தொழிலாளி கடினமான உழைப்பாளி. வேற எந்த தொழிலும் இப்படிப்பட்ட கடினம் கிடையாது. அப்படி இரவென்றும் பகலென்றும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம உழைக்கின்ற வர்க்கம் விவசாய தொழிலாளி. அதற்காக அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டா அணை பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது. அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பங்களிப்போட பிரம்மாண்டமாக குடிமராமத்து திட்டத்தை அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற அனைத்து ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு ஏரி ஆழப்படுத்தப்பட்டு குட்டைகள் ஆழப்படுத்தப்பட்டு பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம். கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல விவசாயிகள் நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இந்த வேளாண் பெருமக்கள் கடினமான உழைப்பாளிகள். தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே அவள் பயிர் கடன் பெற்றிருந்தாங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் விவசாயிகளுடைய பயிர் கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். ஆட்சி பொறுப்பேற்று தள்ளுபடி செய்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய ஆட்சி அம்மா வழியிலே செயல்பட்டது. 2021ஆம் ஆண்டு விவசாய பெருமக்கள் என்னை சந்தித்து கொரோனா காலத்தில் கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம். அதனால விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 12,500 கோடி கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.